ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒருத்தவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து வினோத் சங்கீதா வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் வினோத் சங்கீதாவை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் இந்த விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்துகிட்டே இருக்காங்க. கேக்கு தாங்க இதில் வந்து ஸ்பெஷல். அது வந்து 5 கிலோ கேக்கு. ஆமாம், அதுதான் வந்து மெயின். எங்களுடைய கலர்லேயே அது, எங்கள் ட்ரெஸ் கலர்லேயே அது அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கோவில் வந்திருக்கோம் நாங்கள். அது வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற கோவில் தான் அது, கங்கை அம்மா கோவில். வச்சன் பாருங்கள், அது வந்து அவங்க தாத்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கா, மாமா, ஸ்வேதா, அவினாஷ் எல்லாரும், நான், பட்டு, வத்சன், அம்மா எல்லாருமே வந்து நாங்கள் நேவி ப்ளூ தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கலரில் தான் கேக்கு இருக்குது. பேக்ரவுண்டில் பலூன் எல்லாமே அதில் தான் அமைஞ்சிருக்கு பாருங்கள். வத்சன் பர்த்டேக்கு இந்த மாதிரி தான் கேக் இருக்குன்னு சொல்லிட்டு பட்டு வந்து சொல்லியிருந்தாங்களா. ஸோ பட்டுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி இதை வந்து ஆர்டர் பண்ணோம். ஆமாம், இது வந்து ஒரு கேக்குமே ஒரு வெரைட்டியில் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேக்கு. இது யாருமே இது மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆமாம், இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பண்ணியிருந்தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே. சீக்கிரம் வரமா. சமையல் எல்லாம் அறக்க பறக்க நடந்துக்கிட்டே இருக்குது. நல்லா சூப்பராக செய்கிறாங்க மாஸ்டர் செஃப்லாம். 2 டபரா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்காக கிரேவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னுடைய அண்ணன் எல்லாருமே வந்து பேனர்லாம் வச்சாங்க. அப்புறம் கேக்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேக்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் வந்து பிரித்து அவங்க எடுத்துகிட்டு வந்த மெட்டீரியலை வச்சு அதெல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. கேக்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக தான் இருந்தது. எங்களுக்கு தான் ஒன்று கூட கிடைக்கல. ஃபேன்லாம் கேக் எல்லாத்தையுமே வந்து டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் அந்த 5 கிலோ கேக், மெயின் கேக் வந்து அதை செட் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்குது. கேக்லாம் வந்து சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் ஒரு டேஸ்ட் கூட பண்ணல கேக்கு. நான் வந்து க்ரீம் எடுத்து நக்கினேன். அவ்வளோதான். நான் வந்து தம்பி வாயில் ஊட்டி விட்டுட்டு நான் ஒரு அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க. அவ்வளோதான். வந்துக்குது தென்னலா. இந்த தென்னல இந்த மாதிரி ஒரு பேக்கில் இது மாதிரி உள்ளார இருக்கு. ஃபேமஸான இதுதான் இது. உள்ளார இருக்கு. வீடு மாதிரி தான் வச்சிருக்காங்க. தெரியும். ஃப்ளாஷா ஆனாச்சா? எதை எடுத்துக்க இல்லை நான் பார்த்தேன். தண்ணி கேக் பண்ணி நான் பார்த்தேன். சிறந்த நக்கி பரம்பரை. வினோத் வந்திருக்காங்க. ஜெசிதா வினோத் வந்திருக்காங்க. சங்கீதா வந்திருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. கேக்கு செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, வெட்டலாம் தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஊர் குட்டி பசங்க எல்லாருமே வந்து நம்ம கேக் வெட்டுற இடத்துல ஏற்றிட்டோம்.
என்ன இது குட்டி பையனுக்காக நடக்கிற ஃபங்க்ஷன் இல்லையா, ஸோ அதனால் எல்லா குட்டீஸையும் வந்து நம்ம மேலே ஏற்றியாச்சு. எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறோம் வாங்க அப்படின்ட்டு. அது வந்து சத்தத்தில் கேட்கல. அவங்க இல்லை தர இவன் கேக் வெட்டுற மாதிரியே நிற்கிறானே. மண்டை கிளார் அடிக்குது. ஓகே. எத்தராதா அண்ணா சார் அண்ணா நீங்கள் பாருமா, நீ நல்லா பாருமா போத சாப்பிட சாகுறேங்க.